வணக்கம் நண்பர்களே. சுயநலம் இல்லாத சமூக அக்கறையும் மற்றும் அன்பான வார்த்தைகளும் வாழ்க்கையில் வெற்றி பெற எப்படி உதவுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் ராஜ் பிரபு. நம்ம சேனலை இதுவரை ஃபாலோ பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நாட்டில் ராஜா தன்னுடைய சிப்பாய்களை கூட்டிகிட்டு ஊர் சுற்றி பார்க்கலான்னு வெளியே கிளம்புறாரு. அந்த நேரமாக பார்த்து வெளியே ஒரு வயசான பாட்டியை வந்து பார்க்குறாரு. அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, சாலை ஓரத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைக்கிறாங்க. கொஞ்சம் கிட்ட போய் அந்த பாட்டிக்கிட்ட கேட்டார், பாட்டி நீங்களே ரொம்ப வயசானவங்களாக இருக்கிறீங்க, இந்த காலத்தில் ஏன் முடியாமல் நீங்கள் இந்த மரக்கன்றுகளை நீங்கள் இந்த மாதிரி நட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இதுக்கு பதிலாக போய் ஓய்வு எடுக்கலாமே அப்படின்னு கேட்டார் ராஜா. இது போல் நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த மரக்கன்றுகளை நட்டு வைக்கிறதுல உங்களுக்கு எந்த பலனுமே இல்லையே, எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, ராஜா இங்கே சுற்றி பாருங்களேன், இங்கே இருக்கிற எல்லா மரமுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட முன்னோர்கள் வச்ச மரம். இந்த மரங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு பலன் கொடுத்தது. அதே போல் இப்போ நான் வைக்கிற இந்த மரக்கன்றுகளும் இனி வரப்போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொன்னாங்க. இதை கேட்ட ராஜா வந்து ஆச்சரியத்தில், என்ன நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு பாட்டி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தில் அந்த பாட்டிக்கு ஒரு 200 தங்க காசுகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிப்பாய்களுக்கு ஆணையிடுறாரு. அவங்களும் வந்து 200 தங்க காசுகளை அந்த பாட்டி கொடுத்தாங்க. அந்த 200 தங்க காசுகளை வாங்கின பாட்டி என்ன பண்ணாங்க, ராஜாவை பார்த்து, ராஜா நீங்கள் சொன்னீங்களே இந்த மரத்தினால எனக்கு எந்த பலனும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பார்த்தீங்களா இந்த மரம் நான் இப்போ தான் வச்சேன், ஆனால் எனக்கு 200 தங்க காசுகளை சம்பாரித்து கொடுத்துருக்கு அப்படின்னு சந்தோஷமாக சொன்னாங்களாம். இதை கேட்ட ராஜா, இந்த பாட்டிக்கு எவ்வளோ புத்திசாலித்தனம் இருக்குது அப்படின்னு சந்தோஷத்தோடு என்ன பண்ணாராம், இன்னொரு 200 காசுகளை அந்த பாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ அந்த பாட்டி அந்த 200 காசுகளையும் வாங்கிட்டு இப்போ சொன்னாங்களா, இந்த மரம் வளர்ந்துருந்தா கூட எனக்கு ஒரு தடவை தான் லாபம் கொடுத்துருக்கோம், ஆனால் இந்த மரம் வளர்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ரெட்டிப்பு லாபம் கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே ராஜாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியலையாம். பரவாயில்ல, இந்த பாட்டி எது எடுத்தாலும் ரொம்ப நல்ல விஷயமாகவே பேசுகிறாங்களே, நல்ல வார்த்தைகள் சொல்கிறாங்களே, நல்ல விதமாக பேசுகிறாங்களே, இவங்களோட கனிவான வார்த்தைகள் நம்மளை வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்ட ராஜா இந்த பாட்டிக்கு கடைசி காலத்துக்கு என்னென்ன தேவையோ அது அத்தனை உதவிகளையும் எல்லா சகல வசதிகளையும் நம்ம அரண்மனையிலேயே இந்த பாட்டிக்காக செஞ்சு கொடுங்க, இந்த பாட்டி கடைசி வரைக்கும் நம்ம அரண்மனையில் சந்தோஷமாக வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். சுயநலம் இல்லாத சமூக அக்கறையும் அன்பான வார்த்தைகளும் இந்த பாட்டிக்கு எந்த அளவுக்கு கடைசி காலத்தில் உதவிச்சோ அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த நல்ல இயல்புகள் கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.